இப்போது நம்ம பசியோடு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பசி அதாவது உண்ணா நோன்பு கடைபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடம்புல அந்த பசினால் ஒரு வலி வருது பார்த்திங்களா, அந்த வலி தான் அந்த உடல் பருமனை குறைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், பசினாலே நம்ம பயப்படுறோம். அது தப்பு. பசியோடு இருக்கக்கூடாது, பட்னியாக கிடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. நீங்கள் காலை உணவு ஒரு 11 மணிக்கு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பசியில் ஒரு வலி வரும். பசியினால் ஏற்படுகிற வலி, பசி தாங்க முடியாது, கடுமையாக பசிக்கும். அந்த வலி இருக்குது பாருங்கள், அந்த வலி தான் உங்களை உடல் எடையை குறைக்கும். உடல் எடையை ஏன் குறைவாக சாப்பிட்டா கூட குறையாது. ஆனால் அந்த பசியினால் ஏற்படுகிற ஒரு வலி இருக்குது பாருங்கள், என்னால் பசி தாங்க முடியல, செமையாக பசிக்குது, கபகபான்னு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியில் வலியை சொல்லுவாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? அந்த வலி தான் உடல் எடையை குறைக்கும். உடல் எடையை குறைப்பதற்கு அதுதான் வழிவகுக்கும். அதனால் அப்படி ஒரு வலியை நீங்கள் எப்போவாது அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்கள் அனுபவிக்கலை அப்படின்னா நீங்கள் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அதனால் பசியினால் ஏற்படுகிற ஒரு வலி, பசிங்கிறது ஒரு வலி தான். அந்த வலியவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக அனுபவிக்கணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 9 மணிக்கு பசிக்குது, நீங்கள் 9:30க்கு சாப்பிட்றீங்க. அதனால் உங்களுக்கு உடல் எடை ஒன்றும் குறைஞ்சிடாது. அரை மணி நேரம் தான் நீங்கள் அந்த வலியை அனுபவிச்சிருக்கீங்க. அதை விட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 11 மணிக்கு காலை உணவு சாப்பிடுங்க. அப்போ முதல் நாள் இரவு நீங்கள் ஒரு 8 மணிக்கு தான் நீங்கள் இரவு உணவு சாப்பிட்ருப்பீங்க. அப்புறம் மறுநாள் காலையில் 11 மணிக்கு தான் காலை உணவை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு கபகபன்னு பசிக்கும். ஏன்னா காலை உணவு 11 மணிக்கு தான் சாப்பிட்றீங்க. காலை உணவு அதனால் உங்களுக்கு பசினால் ஒரு வலி ஏற்படும், ஒரு தாங்க முடியாத வலி ஏற்படும். வயிற்று வலி, அல்சர் கிடையாது, நான் அதை சொல்லலை, வயிற்று வலி கிடையாது, பசி அதுவே ஒரு வலி தான். அந்த வலியவே நீங்கள் ஒரு 11 மணிக்கு தான் காலை உணவு சாப்பிட்றீங்கனால அந்த 11 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வலி இருக்கும். அந்த பசி என்கிற அந்த வலி தான், மற்றபடி வயிற்று வலி கிடையாது. அந்த பசி என்கிற அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலியை அனுபவித்தால் அதில் தான் உங்கள் உடல் எடை குறையும். அந்த வலி தான் என்னாகும், அந்த பசி அதை நீங்கள் தாங்கிக்கிட்டு அடக்கிக்கிட்டு காலையில் 11 மணி வரைக்கும் காலை உணவு சாப்பிடாமல் இருக்கும்போது உங்கள்கிட்ட உடம்பில் உள்ள அந்த கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கும். கரைக்கும் அந்த நேரத்தில். அந்த பசி என்பது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை சாப்பிட ஆரம்பிக்கும். உணவு இன்னும் கிடைக்கல, அதனால் நம்ம உடம்பில் சேமித்து வைக்கப்படுகிற அந்த கொழுப்பு, தசைகள், அது எல்லாத்தையும், அதிகப்படியான தசைகள் எல்லாத்தையும் அது சாப்பிட ஆரம்பிக்கும். அதை ஆற்றலாக மாற்ற தொடங்கும். அதனால் உடல் எடையை எது குறைக்கும் அப்படின்னா, பசி என்கிற அந்த வலியை நீங்கள் அனுபவிக்கணும். அந்த வலி தான் அது ஒரு அழுத்தம், அது ஒரு மன அழுத்தம் அல்லது உடம்பில் ஏற்படுற ஒரு அழுத்தம்னு கூட வச்சு. பசி என்கிறது ஒரு அழுத்தம், டென்ஷனாக இருக்கும், அது கோபமாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த மனநிலை தான் உங்கள் உடல் எடையை குறைக்கும். அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பசியை தாங்கிக்கிட மாட்டாங்க. அந்த வலிக்கு பயந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த பசியை தாங்கிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தீர்வு என்பது அந்த பசி என்கிற அந்த வலி தான். அந்த வலியை அனுபவிக்க வேண்டும். காலை உணவை கூட தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கடுமையாக பசிக்கும். 12 மணிக்கு பிறகு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருங்க எப்போதுமே. அப்போ காலையில் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு காலை மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடல, வெறும் தண்ணீர் மட்டுமே குடிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அந்த 12 மணி வரைக்கும் கடுமையாக பசிக்கும். அது ஒரு வலி, அதை தாங்கிக்கணும். அந்த மன உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த வலி இருக்குது பாருங்கள், அந்த பசி என்கிற வலி உங்கள் உடல் எடையை குறைக்கும். தேவையற்ற தசைகளை கரைக்கும், தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து நீங்கள் உடல் பருமனை குறைத்து ஒல்லியாக மாறிவிடுவீர்கள், அழகாக மாறிவிடுவீர்கள்.